ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். உலகத்துக்கே நன்மையை கொடுக்கும், தீமைகளை நீக்கும் ஸ்ரீராமன். அவனை பல திருக்கோயில்களிலும் நாம் தரிசித்து வருகிறோம். ராமன் நம் கிளேசங்களை எல்லாம் போக்குகிறார். கிளேசம் என்றால் நம்முடைய துன்பங்கள், பலகாலத்து கர்மங்கள். இவற்றை போக்கி நமக்கு அருள் புரிகிறான் ராமச்சந்திரன். கிளேசத்தை போக்குபவனுக்கு கிளேச நாசனன், கேசவன் என்கிற திருநாமம் உண்டு. கேசவஹா கிளேச நாசனஹான்னு சொல்லுவார்கள். நம் கிளேசங்களை போக்குகிறான் ராமன். அவனே தற்போது ஆதி கேசவ பெருமாளாக ரொம்ப ஆச்சரியமான திருக்கோயிலில் கோயில் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பெரியபாளையம் அருகே இருக்கும் வடமதுரை. அங்கிருக்கும் ஆதி கேசவனை இன்று சேவிக்க போகிறோம். ரொம்ப அற்புத பெருமான். உற்சவமூர்த்தியை தரிசிக்கிறோம். இதோ மேல் 2 திருக்கைகளில் சங்க சக்கரத்தை பற்றி கொண்டு வலது திருக்கையால் வந்தவர்களுக்கெல்லாம் அபயம் அளித்துக் கொண்டு இடது திருக்கையால் வரத ஹஸ்தமாய் அனைத்தையும் கொடுத்தும் தன் திருவடிகளை காட்டிக் கொண்டும் நிற்கிறார். இவ்வெம்பெருமானுடைய திருக்கைகளை அருகில் போய் சேவித்தால் மிக இயற்கையாக அழகு கொஞ்சும்படி அமைந்துள்ளது. நாம் கையை பற்றும் போதும் கையை பிடித்துக் கொள்ளும் போதும் அது இயற்கையாக இருக்க வேண்டும். செயற்கையாக எழுதினார் போல இருக்கக்கூடாது. அதை போலத்தான் இங்கும் இந்த பெருமான் அவர் கைகளை வச்சிருக்கிறதே தரிசிக்கும் போதே தெரிகிறது. ஓ, பழமையான எம்பெருமான், அழகூடி இருக்கும் எம்பெருமான். கேசவ பெருமானுக்கு அருகே ஸ்ரீதேவி, பூதேவி, நாச்சியார்கள். இரு நாச்சியாரும் கேசவனுடைய அழகுக்கு ஏற்றாற் போலேயே உள்ளனர். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகியும் தஞ்சையம் அசிதேக்ஷனான்னு ராமாயண ஸ்லோகம். வயதிலும் அழகிலும் ஒழுக்கத்திலும் அனைத்திலும் பகவானுக்கு நிகரானவள் பிராட்டி. ஏன், ஒருபடி உயர்ந்தவள் என்றே கூறலாம். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருந்தவள் இருக்கும் ஆதிகேசவ பெருமானை சேவித்தோம். ஏன் ஆதிகேசவன்? கேசவன் என்னால் கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூபவ் தஸ்மாத் கேசவநாமவான் என்னொரு ஸ்லோகம். க என்னால் பிரமன், ஈசன் என்னால் ருத்ரன். இவர்கள் இருவரையும் தன் திருமேனியிலிருந்து படைத்தவர், அவர்களுக்கு நாயகனாக நிற்பவர். அப்ப அவர்களுக்கும் ஆதி. அதனால் தான் ஆதிகேசவ பெருமான்னு திருநாமம். இதே ஆதிகேசவனாக எம்பெருமானை திருவாட்டாறு கஷேத்திரத்தில் சேவிக்கிறோம். திருவனந்தபுரத் எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா உண்டு. ஆனால் திருவாட்டாறு ஆதிகேசவ பெருமானுடைய நாபியில் பிரமன் கிடையாது. அவ்வூர் செய்தி ஸ்தல புராணத்தை பார்த்தால் பிரமனையும் படைப்பதற்கு முன்னால் இருப்பவர் கேசவ பெருமாள் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் ஆதிகேசவன் ஆதிகேசவன்கிற திருநாமம் ஏற்பட்டது. இன்று கேசவனை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். நீங்கள் எல்லாம் கண்டிப்பா நாளைக்கு விடாமல் பார்க்க வேண்டும். என இங்கு இருக்கக்கூடிய ராமன் தனி சிறப்பு. அவரை இன்றெல்லாம் தரிசித்துக் கொண்டே இருக்கலாம். அவரை நாளை தரிசிப்போம். இன்று கேசவனுடைய அனுகிரகத்தோடு அடுத்த சர்க்கத்துக்கு செல்ல போகிறோம். அதற்கு முன்னால் யுத்த காண்டத்தில் இரணியவதை படலாம். கம்பராமாயணத்துக்கே உண்டான தனி சிறப்பு. வால்மீகி ராமாயணத்தில் விபீஷணன் நல்லது சொன்னான் இருக்கிறது. ஆனால் அந்த நல்லதை ஹிரண்யவத படலத்தின் மூலம் விபீஷணன் சொன்னான் என்று கம்பர் தான் கூறுகிறார். என்ன, நரசிம்ம பெருமானுடைய சரித்திரம் ராமாயணத்தில் ஏன் வந்தது? அது கிருதயுகத்துல நடந்தது, இது திரேதாயுகத்துல நடந்தது. அது பிரகலாதனுக்காக, இது விபீஷணனுக்காக. எப்படி 2 கதையும் மாறுடுத்துன்னு பார்ப்போம். விபீஷணன் ராவணனுக்கு நல்லது சொல்லுகிறார்.
அவன் மனதில் படவில்லை. ஒருத்தர் மனசுல ஒண்ணு படலைன்னால் நிறைய எடுத்துக்காட்டுகளோடு அதை மேலும் வலியுறுத்தி சொல்றது வழக்கம். நீ இப்படி பண்ணியானால் இந்த தப்பாகும், அன்னைக்கு அவர் அப்படி பண்ணி அப்படி தப்பா ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாலும் மனசுல ஏறுமே. இதே போல பண்ணிட்டே இருந்தியானா அவருக்கு நடந்ததுதான் இவருக்கு நடக்கும் அப்படின்னு நாமே வழக்கத்துல சொல்ல மாட்டோமா? அத போல பகவான் ஏதோ அவதரித்திருக்கிறான், வந்த இடத்தில் மனிதன் என்றெல்லாம் நினைக்காதே. ஒரு பிரகலாதங்கிற சிறுவனுக்கு அவர் தோன்றினார். அப்ப வந்த கோபம் ஆகாசத்தையே நடுநடுங்க வைத்தது. அந்த எம்பெருமானை கண்டு பிரம்மாவே நடுங்கினார், இந்திரனே நடுங்கினார். ராமன் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கிறார். காட்டுக்கு வந்து சீதையை பிரிந்து விற்பாடு அழுது கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் ராமன் நினைத்து விடாதே. அந்த ராமனுக்கு கோபம் முழுமானால் இந்த இலங்கையே தாங்காது, உலகமே தாங்காது. அப்படி கோபம் வருமான்னு நினைக்கிறியா? வந்தது நரசிம்மனுக்கு, லோகம் தாங்கவில்லை என்றுதான் எடுத்து கூறுகிறான். நல்ல எதனால இந்த கதை வந்ததுங்கிறத புரிஞ்சுப்போம். சாது ஒண்ணு பண்ண மாட்டார் மனிதன் ராமன் நினைச்சுடாதே. அவருக்கு கோபம் வந்தால் சாது மிரண்டால் காடே கொள்ளாது. குணமென்னும் குன்னேறு நின்னார், வெகுளி கணமேனும் காத்தல் அரிது என்பது தமிழர் மரபு. அதனாலதான் இந்த கதை சொல்லப்படுறது. அதை மட்டும் கம்பராமாயணத்திலிருந்து சொல்றேன். இன்னைக்கு கம்பராமாயணம் யுத்த காண்டத்தில் இருக்கும் இரணியன் வதை படலம். விபீஷணன் என்ன கூடுகிறான்னு பார்ப்போம். சொல்கிறார், மறுக்கொள் தாமரை நான்முகன் ஐமுகன் முதலோர் குறுக்கொளோடு சுற்று ஓதுவது அவன் பெரும் கொற்றம். கருக்கையில் நான்மறை தொன்று தொட்டு உயிர் தொழும் தோன்றாது இருக்கும் தெய்வமும் இரணியனே நம என்னும். உலகம் முழுக்க தன் கட்டுப்பாட்டுக்குள் இரண்யகசிபு வச்சிருந்தான். 1 கோடி வருஷம் தபம் புரிந்தான், பிரமனை சாட்சாத்கரித்தான். யாராலும் எங்கும் எப்போதும் எந்த ஒரு ஆயுதத்தாலும் மரணம் கிடையாதுன்னு வரம் பெற்று வைத்தான். ரவணா, நீ எப்படி வரம் பெற்று கொக்கரிக்கிறாயோ இதை போலத்தான் அவன் இதை விட பெரிய வரம் பெற்றிருந்தான். 1 கோடி வருஷம் உன்னை விட தபசு உடையவன். அவன் உடலில் தவம் முடிந்த போது எலும்புதான் இருந்ததாம். அத்தனை தபஸனுடைய வலிமை. அதனால ஊரே அவனை போற்றி புகழ்ந்தது. பிரம்மா நமகான்னு அவனை பார்த்து சொல்றது இல்லை. இந்திராய நமகா கிடையாது, சந்திராய நமகா கிடையாது, குபேராய நமகா கிடையாது, ஹிரண்யாய நமகா. ஊர்க்காரா எல்லாருமே இவனைத்தான் தெய்வமா கொண்டாடி இருந்தார்கள். அத்தனை பெருமை. நீரின் சாகிலன், நெருப்பினும் சாகிலன், நிமிர்ந்த மாருதத்தினும் மண்ணில் மற்ற எவற்றிலும் மாளான். எதுலையுமே அவனுக்கு உயிர் போகாது. நீரிலோ நெருப்பிலோ காற்றிலோ மண்ணாலோ ஊரும் தேவரும் முனிவரும் பிறர்களும் உரைப்ப சாரும் சாபமும் அன்னவன் தனை சென்று சாரா. இனி எந்த சாபமும் அவனை ஒன்றும் செய்யாது. இப்படி வாழ்ந்தான். உள்ளில் சாகிலன், வீட்டுக்குள்ள போக மாட்டான். புறத்திலும் உலக்கிலன், வெளியில போனாலும் உயிர் பிரியாது. உலவா கொள்ளை தெய்வமான் படைக்கலன் யாவையும் கொல்லா. திரிசூலமோ அல்லது எந்த ஆயுதமோ வஜ்ராயுதமோ எதுவுமோ கொல்லாது. நள்ளின் சாகிலன், ராத்திரியில உயிர் பிரியாது. பகலடை சாகிலன், பகல்ல போகாது. நமனார் கொள்ள சாகிலன், யமன் வரவே முடியாது அவன் ஊருக்கு. ஆரினி அவன் உயிர் கொள்வார். யமனே தொட முடியாதுன்னுட்டா இவன் உயிரை யார் வாங்குறது? யாருக்கு அந்த தைரியம் இல்லே. அப்படிப்பட்ட இரண்டனுக்கு பல பிள்ளைகள். அதிலே பிரகலாதன் பிறந்தான். பரமசாது, பக்தர்களுக்குள் தலைவன். ஓ, இப்படிப்பட்ட இரண்டனுக்கு இப்பேற்பட்ட பிள்ளையா? இந்த இடத்தில் தாமரபூத்தா போலே இருந்தது. பிள்ளை பிறந்தான், வளர்ந்தான். அவனுக்கு குருகுல வாசம் வேணும். ஆச்சாரியனை பிடித்தார். அவனுக்கும் ஆச்சாரியன் சண்டன் மர்க்கன் 2 பேர். அதாவது அசுர குலகுரு சுக்கராச்சாரியன்னு கேள்விப்பட்டிருப்பேன். சுக்கராச்சாரியோட 2 நல்ல பிள்ளைகள். அவ 2 பேர் தான் இந்த பிள்ளைக்கு குரு. குரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹிரண்யாய நமஹா, பிரகலாதா சொல்லு. இவன் திருப்பி சொல்றான், நாராயணாய நமஹா. நாம தான் தப்பா சொல்லி கொடுத்துட்டோமோ. ஹிரண்யாய நமஹா தப்பே இல்லை, நாராயணாய நமஹா. ஆச்சாரியனுக்கு புரியல. நாம ஒண்ணு சொல்றோம், எதிரொலிக்கிறாப்புல வேற எத்தையோ பிள்ளை சொல்றானே. ஓக ஓத புக்கு அவன் உந்தை பேர் உரை எனலோடும் போதத்தன் செவித்தொலை இருக்கைகளால் பொத்தி மூதக்கோய் இது நல்தவம் அன்று என மொழியா வேதத்து உச்சியின் மெய்ப்பொருட் பெயரினை விரித்தான். உன் தந்தையினுடைய பெயரை சொல்லு, ஹிரண்யாய நமஹா சொல்லு. ஆனா பிள்ளை 2 காலையும் மூடினுட்டு ஏன் இத்தை போய் சொல்ல வேண்டும்? வேதத்துல சொல்லப்பட்ட சிறந்த நாமம் இருக்கே, அதை சொல்லலாமே. ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உளம் உருகி தான் அமைந்து இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூநில கண்கள் புனல் உக மயிர்ப்புறம் பொடிப்ப ஞானநாயகன் இருந்தனன்
அந்தணன் நடுங்கி, பிராமணன் ஆச்சாரியன் நடுங்கியே போயிட்டார். ஏன்னா அந்த பிள்ளை நாமத்தை 8 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டு கைகளை உயர தூக்கி உடம்பெல்லாம் நடுங்கிறது, கண்லேருந்து ஜலஜலமா கொட்டுறது, நெற்றியெல்லாம் சுருங்கி போச்சு. வேதபாரகன் அல்வுரை விளம்பரும் விமலன் ஆதிநாயகன் பெயரன்னு யான் பிரிது அறியேன், ஓத வேண்டுவது இல்லை, என் உணர்வினுக்கு ஒன்னும் போதியதாதும் இல்லை என்று இவை புகன்றான். வேதநாயகன் விஷ்ணு, அந்த பெருமானுடைய நாமத்தை தான் சொல்லுவேனே தவிர நீ சொன்னத்தை சொல்ல மாட்டேன். அந்த உரை 8 எழுத்தினுடைய பெருமைகள் காமம் யாவையும் தருவதும், அப்பதம் கடந்தால் சேம வீடு உறச் செய்வதும், செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உய்ப்பதும் ஒருவன் நாமம் அன்னது கேள். நமோ நாராயணாய. நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கும், குலந்தரும் செல்வன் தந்திடும், அடியார் படுகுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும், நீழ்விசும் வருளும். இப்படிங்கிறத நேர ஆச்சாரியால் போய் இரண்டகசிவனிடத்துல சொல்லிட்டா, மன்னா எங்களை தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நாங்க கத்து கொடுக்கலே, பிள்ளை எங்கேருந்து கத்துண்டானோ தானே சொல்றான். அம்மா வயத்துல இருக்கிறச்சே நாரதர் உபதேசித்ததை பிள்ளை கேட்டுண்டா, அதனாலதான் அனைத்தையும் கூறினான். ஹிரண்யனுக்கு கோபம். உனக்கு இதெல்லாம் தப்பு தப்பா ஆறு சொன்னார்கள், தந்தையே ஒத்துணை சொல்லிக் கொடுக்கலே, நான் தான் கூறுகிறேன். என் பெயரை சொல்ல வேண்டாம், விஷ்ணுவின் பெயரை கூறு என்று யாரோ உனக்குள்ளிருந்து தூண்டுகிறார்கள். தந்தையை விரோதிப்பாய் யாரோ தூண்டுகிறார்கள். யாருன்னு சொல், நான் ஒரு கை பாத்துக்கிறேன். பிள்ளை சிரிச்சுட்டே பதில் சொன்னான். இந்த கேள்வி கேட்க சொல்லி உனக்குள்ளிருந்து எவன் தூண்டினானோ அவன் தான் அவன் பெயரை சொல்லி என்னையும் தூண்டினான். உனக்கொரு நாயகன் எனக்கொரு நாயகனான், தன்னுடைய உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுடைய நின்று தான் அவற்றுள் தங்குவான். உலகனைத்தையும் தான் தாங்கி அனைத்துலகுக்குள்ளும் தான் இருந்து பின் இளன் முன் இளன் ஒருவன் பேர்கிலன் தொல்நிலை ஒருவரால் துணிய பாலதோ. என்னமோ யாரவன் யாரவன்னு தந்தையை கேட்கறியே, இந்த நம்ம சிற்றறிவுக்கு எட்டக்கூடியவன் அவன். அப்படி எல்லாம் அவனை நீ தெரிஞ்சிட முடியாது. மிகுந்த பண்டிதர்களும் சிறந்த பக்தர்களும் தேடுகிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன் முயற்சியால் தேடுபவனுக்கு அவன் அகப்படான். அவன் அருளால் கொடுப்பவனுக்கு அனைத்துமாக கொடுக்கிறான். உள்ளிலும் இருக்கிறான், வெளியிலும் இருக்கிறான். கருமமும் கருமத்தின் பயனும் கண்ணிய தருமுதல் தலைவனும் தானும் தான். அவன் அருமையும் பெருமையும் அறிவரேல் அவர் இருமையென்று உரை செய்யும் கடல் நின்று ஏவுவார். அவனே தர்மம், தர்மத்தின் பயன். உள்ளும் உள்ளான், வெளியும் உள்ளான், எங்கும் உள்ளான். உன்னுடைய தலைவன் எங்க இருக்கிறான்னு காட்டு. என் இரண்டகசிபு கேட்க தாடிலும் ஷாடிலும் உளன், ஓர் தன்மை அடுவனை சதகூறியிட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், இன்னின்ன தூணிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், என் தன்மை காணுதீர் விரைவில் என்றார். நன்று என கனகச் சொல்லினான். இரண்டகசிபு பொன்பெயரும், இரண்ய மாட்டம் பொன்னாட்டால் போனான். அப்ப குழந்தை கூறுகிறான், ஹிமாச்சலத்திலும் உண்டு, அதனுடைய சதகூரிட்ட சிறு தூளிலும் உண்டு. அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குகாயாம் நிகிதோஸ்தோ என்று சாஸ்திரம் சொன்னபடி அணுவுக்குள் அணு, மகத்துக்குள் பிருகத்துக்குள் பெரியது. உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து, உனக்குள்ளும் உள்ளான் எனக்குள்ளும் உள்ளான். கேட்ட இரண்டகசிபு தாங்காமல் கைகளாலும் கதையாலும் அவன் காட்டிய தூணை பிளந்தான். இன்னென்ற தூணில் உடன்னு குழந்தை கூறினான். இந்த தூணுக்குள் இருக்கிறானா பார்ப்போம் என்று பிளந்தான். நசை திறந்து திறந்து இளங்க பொருகி நன்று நன்று என நக்கு இசை திறத்து உயர்ந்த கையால் எச்சினான். ஓங்கி அடித்தான். அடித்த வேகத்தில் தூண் பிளந்தது. பிளந்தது தூணும். ஆங்கே பிறந்தது சீயம். பின்னை வளர்ந்தது திசைகள் 8. பகிரண்டம் முதல் மற்றும் அளந்தது. அப்புறத்து செய்கை யார் அறிந்து அறையகிருப்பார். கிளர்ந்தது ககனமுட்டை கிழித்தது. கீழும் மேலும் ஓஹோன் அட்டகாச சிரிப்போடே தூண் பிளந்து பெரிய சிங்க ரூபத்தோடே தலை சிங்கம் உடலத்தனியும் மனித உடலோடே நிருஹரிதசையோகோ பஷ்யன் நௌத்பத்திகம் கடனாத்புதம் என்று நரசிங்க பெருமான் தோன்றினார். பேசின இரண்டகசிவை தன் மடியில் வைத்தான், அழித்தான், முடிந்தே போனான். இது இவன் பட்ட அபச்சாரத்துக்கு கிடைத்த தண்டனை. ராவணா புரிந்துகொள், ஈது ஆகும் முன் நிகழ்ந்தது. எம்பெருமானின் மாற்றம் யாதானும் ஆக நினையாது. எழுதியேல் தீதாய் விளைதல் நனி திண்ணம் எனச் செப்பினான். மேதாவிகட்கெல்லாம் மேலான மேன்மையான், பண்டிதர்களுக்கெல்லாம் பண்டிதனான விபீஷணன். இதுதான் முன்னடந்த கதை. புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள், இல்லையேல் அவன் கதிதான் உனக்கும் என்று கூறினான். மேலே கேட்போம்.